ஒரு பராமரிப்பு இல்லை அப்படின்னா வயிறாக இருக்கட்டும், பயிராக இருக்கட்டும், இல்லை நம்ம உயிராக கூட இருக்கட்டும், அது எதுவுமே நிலைக்காதுங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஆமாங்க, நிறைய பேர் நான் வந்து இவ்வளவு ரூபாய்க்கு டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிட்டேன், அது வந்து என்னோட லைஃப் டைமுக்கு இருக்குமா? ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து டென்டல் இம்ப்ளான்ஸ் நம்ம எவ்வளவு லட்சத்துக்கு பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்குமே பராமரிப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம உடம்ப பார்த்துக்கிறோமோ, எப்படி நம்ம முடி வெட்டுறதை பார்த்துக்கிறோமோ மாசத்துக்கு ஒரு தடவை, அதே மாதிரி இதையும் நம்ம வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னா டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுவோம். அந்த ஸ்க்ரூ எதுவும் லூசன் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக திருப்பி நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க டைட்டன் பண்ணி விடுவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பற்களுக்கு இடையில சாப்பாடு எதுவும் தங்குதான்றது பார்க்கறதுக்காகவும் நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ ஹைஜீனாக இருக்குது, பல்லு எதுவும் மாற்றணும் அப்படின்னாலும் அவங்க வந்து மாற்றுறதுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறது, நான் ஃபுல் மவுத் நான் இம்ப்ளான்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் உங்களோட இம்ப்ளான்ட்டை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கவனமாக போய் உங்கள் டென்டிஸ்ட்டு யார் இம்ப்ளான்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்கள பாருங்கள். மேலும் விவரங்களுக்கு உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. வி வில். முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.